காற்று மாதிரி மனநிலையில இருக்கீங்க. அந்த காற்று அப்படியே பாண்டிச்சேரி பக்கம் அடிக்குதோ? இல்ல, காற்று மாதிரி காற்று. நான் வந்து காமராஜர் மேல இருந்த ஒரு பாசம், ஐயா என்ஆர் அவர்கள் மேல இருந்த ஒரு மரியாதை, அந்த அடிப்படையில் தான் நான் போனோம். தவிர காமராஜர் மேல பாசம் இருந்தா காங்கிரஸ் கட்சியில போய் சேர வேண்டியதானே? திரு ஜி.கே. மணியோ துரோகிகள், உங்களாலதான் ஐயா தவறா வழிநடத்தப்பட்டார். ஏங்க அப்பாவில பிரிச்சுக்க முடியுமா? எல்லாமே கணக்கு வழக்குங்க. கணக்கு வழக்கால பிரிஞ்சாங்க, கணக்கு வழக்கால சேர்ந்துட்டாங்க. 10லேருந்து 15 ஜெயிச்சிருந்தோம்னா எங்க ஸ்டேட்டஸ் என்ன வந்திருக்கும்? நீங்க எம்எல்ஏ இருப்பீங்க, நான் மந்திரியா இருப்பேன், துணை முதலமைச்சராக இருப்பாங்க எங்க அண்ணி சௌமியா. ஓ, இன்னைக்கு எல்லாரும் அன்புமணியை ஏத்துக்கிட்டாங்க. அன்புமணி தான் அப்படி யார் சொன்னாங்க? அன்புமணி தானே சார் அரசியல் துறவரம் பூண்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இனி அவ்வளவுதான், பாமகன்னா அன்புமணி. காலம் பதிச்சு. SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. தமிழக அரசியல்ல பல புதிய வரவுகள் இடம்பெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளில் தொடங்கி புதிய மாற்றங்களும் இருக்கிறது. இது பற்றியெல்லாம் பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திரு அருள் அவர்கள் பாமகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாமக இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். ஆமா. இப்போ அருள் அவர்கள் பாமகவா என்ஆர்காவா? இல்லை, நான் பாமக இல்லைன்னு சொல்லிட்டேன். அன்புமணியினுடைய தலைமை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் பாமகவா மற்றதா எதுங்கிறது இன்னும் நான் முடிவு செய்யலை. அது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் சமீபமாக நீங்கள் கலந்துக்கிறக்கூடிய கூட்டம், திரு என்ஆர் காங்கிரஸ் தலைவர்களை போய் சந்திச்சிங்க, அப்புறம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தல. நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியலில் எவனா நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றும் பொழுது திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சின்னு பாகுபாடே எனக்கு கிடையாது. போன தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களோடும் ரொம்ப அன்போடு இருந்தோம், எடப்பாடியாரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தோம், நயினா நாகேந்திரன் கூடயும் ரொம்ப பாசமாக இருந்தோம், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். எந்த கட்சி, கம்யூனிஸ்ட் எல்லாத்துக்கூடும். அருளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தான் கட்சியை தவிர தேர்தலுக்கு பிறகு நான் கட்சி பார்க்குறதில்ல. எல்லாத்தோடும் நெருங்கி பழகிறது வேற. இன்னொருத்தருடைய கூட்டத்தில், அதாவது என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் லான்ச் பண்ண போகிறோம், இப்போ அதுக்குன்னு ஒரு விழா எடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் விழான்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் உட்காடுறீங்க. அது எப்படி? இல்லை, நீங்கள் நல்லா பாருங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அறிவிக்கும் பொழுதே இது அரசியல் நிகழ்ச்சி இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க காமராஜர் ஐயா அவர்களுக்கும் ஐயா என்ஆர் அவர்களுக்குமான பிறந்தநாள் விழாவை எடுக்கிறோம், அதுக்காக அழைப்புன்னு தான் சொல்லி உட்காந்தாங்க. அவங்க கட்சி நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்கிறாங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, அதனுடைய பொறுப்பு. நான் வந்து காமராஜர் மேலே இருந்த ஒரு பாசம், ஐயா என்ஆர் அவர்கள் மேலே இருந்த ஒரு மரியாதை, அந்த அடிப்படையில் தான் நான் போனோம். தவிர காமராஜர் மேலே பாசம் இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர வேண்டியதானே? இல்லையே, காமராஜர் காங்கிரஸ்காரன் மட்டும்தான் படிக்கிறாங்க. காமராஜர் தேர்வு செய்கிறது எது சார்? என்ஆர் பக்கம் ஏன் என்ஆர் பக்கம் நகர்றீங்க? ஏன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க கூட தான் பார்க்குறோம், அதிமுக சேர்ந்தவங்க கூட தான் பேசுகிறோம். இல்லை சார், நீங்கள் நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதை தாண்டி நீங்கள் போகிறீங்க, நம்ம ஸ்ரீகாந்தி போகிறாங்க, பாமகவில் அன்புமணியை ஏற்க முடியாதுன்றீங்க. நீங்கள் போகக்கூடிய என்ஆர் யார் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய மாவட்டங்களில் சமூக வாக்குகள் பாமக பிரிக்கக்கூடிய அதே சமூக வாக்களை பெரும்பாலும் வச்சிருக்குது. இது எல்லாமே ஏதோ ஒன்று வச்சுங்க. நீங்கள் குறுகிய மனப்பான்மை பேசாதீங்க தயவு செஞ்சு. ஐயா என்ஆர் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் சாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நான் அவருக்காக வக்காலத்து வாங்க விரும்பல, அதுக்கான அவசியம் எனக்கு இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நான் 100% இன்னும் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை முடிவு செய்யவில்லை. அது இறைவனும் இயற்கையும் தான் முடிவு செய்யும். நான் சொல்லியிருக்கிறேன், ஆடி முடிஞ்ச பிறகு தான் என்னுடைய முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. காற்று மாதிரி மனநிலையில் இருக்கீங்க, அந்த காற்று அப்படியே பாண்டிச்சேரி பக்கம் அடிக்குதோ? இல்லை, காற்று மாதிரி இல்லை. காற்றுலாம் மனது உயிர முடியாதுல்ல, காற்றுலாம் உயிரே வாழ முடியாது. இதெல்லாம் கூட நான் வந்து இந்த மனநிலையிலே அந்த மனநிலையெல்லாம் இல்லை. இறைவன் எனக்கு ஒரு மனநிலை கொடுப்பார், சரியான திடமான ஒரு சிந்தனையை மிக விரைவில் வழங்குவார். பாமக மேலே, அன்புமணி மேலே அதிருப்தியாக இருக்கவங்க ஒன்று சேர்ந்து என்ஆர் பக்கம் வாக்குகளை கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி வெளிப்படையாக கேட்குறேன். அது காலம் தான் பதில் சொல்லும். அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்க. நீங்கள் இணைவெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஸ்ரீகாந்தி அவங்க போய் சந்திக்கிறாங்க, நீங்கள் சந்திக்கிறீங்க. இவ்வளோ நாட்களாக வன்னியர் சமுதாயம் நம்பி ஏமாந்தது, இனிமேல் அது நம்பி ஏமாறாதுன்னு நம்புகிறேன். என்ன காரணம், தொடர்ந்து ஒரு 2-3 தேர்தலில்
அதாவது 2019 இருந்தே தேர்தல்களில் என்ன நடந்தது என்பதெல்லாம் பட்டவர்த்தனமாக மக்கள் பார்த்துட்டாங்க. எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. 2019 என்ன பேரம் நடைபெற்றது, 21 என்ன நடந்துச்சு, 24 என்ன நடந்துச்சு, 26 என்ன நடந்துச்சு, எல்லாமே பட்டவர்த்தனமும் மக்களை ரீச் ஆயிடுச்சு. பேரம் அப்படின்றது கூட்டணிக்கான பேரம்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் நடிக்காதீங்க காருங்க. நீங்கள்லாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர், தெரிஞ்சு தெரியாம மாதிரி என்ன என் வாயில போடுங்கிறீங்க பாரு. நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்தவர் இல்லையா? நாங்கெல்லாம் வெளியில இருந்து பார்த்தோம். மன்னிக்கணும், அது அடுத்த கேள்வி பண்ணலாம். அதை தாண்டி தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஒரு ஸ்பேஸை விஜய் நிரப்பிட்டாரு அப்படின்னு நீங்க பார்க்கல? ஒரு கால் நான் என்ஆர் காங்கிரஸில் இணைந்த பிறகு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலாம் நான் சொல்கிறேன். இன்னமும் எங்களுடைய ஆதரவாளர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். ஐயா என்ஆர் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவரோடு பேசுகிறோம். அவரோடு பேசுனதே நான் வெளியே பொதுவெளியில் சொல்ல முடியாது. அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அதை நம்ம முறையாக சொல்ல முடியும். இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு என்னோடு இருக்கிறவர்கள் என்னை நம்பி வர வேண்டும். ஐயா என்ஆர் அவர்களும் எனக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம அதை குறித்து பேச முடியும். இல்லை, இது விஜய் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு பாலிடிக்ஸே மாறிடுச்சு, புதிய வரவுகளுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுதில்ல. நான் இப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு அடிப்படையில் நான் கேட்குறேன். விஜய் வந்ததுக்கப்புறம் எந்த கேப்பும் இல்லை, இன்னும் சொன்னால் அதிமுகவே அங்கே கரைஞ்சிட்டு இருக்குன்றாங்க. நீங்கள் அந்த கேப்பு இல்லை இந்த கேப் இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு அரசியலில் நீங்கள் எதையுமே சிந்திக்க முடியாது. இன்றைக்கி தமிழக மக்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சீர்தூக்கி, இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய சேலம் மேற்கு தொகுதியில் 1825 நாள் மொத்தம் எனக்காக அவர்கள் எனக்கு வாக்களித்து கொடுத்த நாட்கள். அந்த 1800 நாட்களிலையும் ஒரு 100 நாள் மட்டும்தான் லீவ் எடுத்திருப்பேன். 1700 நாள் முழுக்க அவர்களோடு இருந்தேன். காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும் அவங்க கூட இருந்தேன். அவங்களுக்காக பணியாற்றினேன். என்னைய தூக்கி போட்டாங்க. நான் சொல்ல புரியுதா இல்லைங்க? புரியுது. அதுக்குன்னு என் மேலே அவங்களுக்கு கோபமெல்லாம் கிடையாது. என் மேலே அவங்களுக்கு கோபம் கிடையாது. ஆனால் என்ன காரணத்தில் புதிய ஒரு வரணும்னு சொல்லி போனாங்க. இன்றைக்கு 3 மாதம் ஆகிவிட்டது. 90 நாள் கடந்துருச்சு. புதியவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் கூட தொகுதிக்கு வரல. இதையும் அவங்க சீர்தூக்கி பார்க்குறாங்க. ஆக இது ஒரு வாய்ப்பு, ஒரு 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 அலை. சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு புரட்சி பண்ணிச்சுன்னாங்க, சத்தியமாக வச்சுனாங்க, இது ஏதோ நடந்து போச்சுங்க. இந்த நிலை தொடருமா தொடராதாங்கிறது இவருடைய ஆட்சியினுடைய செயல்பட்ட பொறுத்தா இருக்கு. ஆக இனி புதிய வரவுக்கு வாய்ப்பு இல்லை, புதிய வரவுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஏங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க? திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டு யாரும் ஆட்சி பண்ண முடியாதுன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? திராவிட கட்சிகளை தவிர யாரும் பண்ண முடியாதுன்னாங்க. இன்னைக்கு திராவிட கட்சியை தூசு தொட்டி எரிஞ்சிட்டு தானே வந்திருக்கிறாங்க. இல்லை, ஆனாலும் திராவிட கட்சிகள் திரும்ப எழும், இது ஒரு மாயை அப்படின்னு இன்னும் திமுக அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாம் அரசியலில் மக்கள் மனசு தாங்க. ஒருத்தராக இருந்தால் பரவாயில்ல. ஐயா 6.5 கோடி மக்கள் ஓட்டு போடணும். 6.5 கோடி மக்களுடைய மனநிலையும் ஒன்றா இருக்குதுல்ல, மாற்றம் வரும். இப்போது இந்த தேர்தலுக்கு பிறகு இப்போது அரசியல் அப்படின்னா ஒரு கட்சியில் இருக்கணும், பாரம்பரியமாக இருக்கணும், கட்சிக்கு செலவு பண்ணணும், அதை தாண்டி வேலை பார்க்கணும் அப்படின்றலாம் தாண்டி ஒரு புது டைனமிக்ஸ், நிறைய ரீல்ஸில் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைனமிக்ஸ் வந்துச்சு. அப்போல்லாம் பழைய அரசியல்வாதிகள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தியரி சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சொல்கிறாங்க. எப்படின்னா ரீல்ஸ் நிறையா இப்போவும் பிரைம் மினிஸ்டர் ரீல்ஸ்க்கு வந்துட்டார். பிரைம் மினிஸ்டர் ரீல்ஸ்க்கு வந்துட்டார். இல்லைதான், இது எப்படின்னா ஜென்சின்னு சொல்கிறாங்களே அந்த குரூப்பு, அவங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று சாதிக்கணும், எதையோ புதிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு அவங்களுடைய மாற்றத்துக்கு நம்மளும் மாறி தான் ஆகணும். இந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? தந்தை மகன் 2 பேரும். இது தந்தை மகனாக நான் 100% இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? பிரிவுன்னு வந்தனால தான் இணைத்தல் ஒன்று வந்துச்சு. பிரிந்திருக்கவே கூடாதுன்னு நான் தடுமாறிட்டு இருக்கேன். ஒரு பேட்டிலையும் உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டிலையும் பிரிவு ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரியவே கூடாது, பிரிவு என்பதே மிகப்பெரிய ஒரு வேதனை, பிரியவே கூடாது, பிரிஞ்சிருந்தா நம்மளுடைய ஓட்டு பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம். பிரிஞ்சாங்க. எப்போ? தேர்தலுக்கு முன்பு பிரிஞ்சாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே இணைஞ்சாங்க.
தேர்தலுக்கு முன்பு பாட்டாளி கட்சியோட ஸ்ட்ரென்த்து 5.81% வாக்குகள். தேர்தலுக்கு பிறகு இணையும் பொழுது 2.18% வாக்குகள். 5.18 போய் 5.81 போய் அந்த 5.81% இருந்த வாக்கு போய் இணைந்த பிறகு 2.18 தான் போயிடுச்சு. நீங்க 2 பேரா பிரிஞ்சு நின்னீங்கல்ல, அப்ப நீங்க வாங்கின ஓட்டெல்லாம் அதெல்லாம் டேமேஜ் பண்ணிருக்கோம்ல. அதாங்க, அது ஏன் தேவையாங்கிறேன். இது பிரிவே ஏங்க அப்பனும் மூணு நீ கட்டி அணைச்சிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அருள்? நிச்சயமா ஏங்க அன்னைக்கே நான் அறிக்கை விட்டேன், சந்தோஷப்பட்டோம். ஆனா 2 பேரும் சேர்ந்துக்கு அப்புறம் தானே அருள் வெளியே போறாரு. இல்ல அது நாங்க என்ன துரத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓ, உங்களை துரத்துறாங்க? ஆமா, என்ன வேணாம்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அன்புமணி என்ன புரியலன்றாரு. மருத்துவர் ராமதாஸ் உங்களை பக்கத்துல உட்கார வச்சிருந்தாருங்க, உங்களை ஜிகே ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்றும் என்னை உருவாக்கிய கடவுள் அவர்தான். இன்றைக்கும் என்னுடைய கடவுள் ஐயா தான். நாளைக்கும் நான் மரணிக்கும் முறையிலே என்னுடைய கடவுள் மருத்துவர் ஐயா. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ என்னன்னா 37 ஆண்டுகள் 1989 இன்று வரையிலே மருத்துவர் ஐயா அவரோடு பயணிக்கிறேன். +2 மாணவனாக இருக்கும் பொழுது அவரோடு தான் அவரோடு பயணிக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 37 வருஷம் ஒரே தலைவர், ஒரே கட்சி. அவர் தான் காமிச்சார் அன்புமணி கூட போகணுன்னாரு. அவரை கூட தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய வரலாறு எடுத்து பாருங்க. தமிழ்நாடு முழுக்க நான் என்னுடைய கார் முன்னாடி போகும், நடுவில் அன்புமணி அவர்கள் கார் வரும், பின்னாடி மறைந்த என்னுடைய நண்பன் அறிவுச்செல்வன் கார் வரும். தமிழ்நாடு முழுக்க 3 பேர் தான் போவோம். சுற்றி வந்தோம். ஐயாவின் மகன் வருகிறார், சின்னையா வருகிறார், அன்புமணி வருகிறார்னு. என்னுடைய குரல் கம்பீரமான குரல். இது கம்மி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கத்தி 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 அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு சண்டை வருது, திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அருள் ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் இருப்பாருங்க. எனக்கு அழைப்பு இல்லை, நான் என்ன அழைக்கப்படவில்லை. உங்களை புறக்கணிக்கிறாங்க. நீங்க சேர தயாரா இருந்தீங்களா? அது எப்படின்னாங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கார்கே வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா தான் நான் சாப்பிடலாமான்னு யோசிப்பேன். விருந்துக்கே கூப்பிடல, கார்கே வீட்டில் செஞ்சது சிக்கன் சரியில்லை, மட்டன் சரியில்லை, நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஐயாவும் அன்புமணி அவர்களும் சேர்றாங்க அப்படின்னா அப்பா மகன் சேர்றதை தாண்டி அவருடைய தலைமையில் ஒரு அணி இருந்தது, இவருடைய தலைமையில் ஒரு அணி இருந்தது. 2 பேரும் சேர்றாங்க அப்படின்றதான பொருள். அப்போ தானே அந்த வாக்கு இங்கே அணியை இணைக்கல. ஐயாவை மட்டும் இணைத்து கொண்டார்கள். ஐயாவோடு இருந்தவர் யாரையும் அவர்கள் விரும்பவில்லை. என்ன காரணம்? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயாவோடு இருந்தவர்கள் எல்லாமே நம்முடைய எதிரின் மாதிரி அவர் மனசில் பார்த்துச்சு. அதனால் எங்களை அவர் ஏற்றுக்க விரும்பல. அதனால் ஒரு 65 மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார்கள். ஓ, அப்படியா? ஆமாம், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் முடிவெடுப்போம். சேலத்தில் கூட பாருங்க, யார் இப்போ ஐயாவோட தலைமையில் நீங்கள் ஒரு தனி அணி கண்டீங்க, அதில் இருக்க 65 மாவட்ட செயலாளர்கள். ஆமாம், நம்ம கூட இருக்கிறாங்க. சேலத்தில் கூட பாருங்க, கடந்த 16ஆம் தேதி ஒரு பெரிய கூட்டத்தை போட்டிருந்தோம். ஒரு 3700 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் என்ன அடுத்த கட்டம் நம்ம என்ன நகர்வு எடுப்பது குறித்து அங்கே நம்ம ஆலோசித்தோம். அந்த ஆலோசனை அடிப்படையில் எங்களுடைய நகர்வுகள்லாம் ஜிகே மணி அவர்கள் என்ன முடிவில் இருக்காரு? உங்களுடைய நீங்கள் அதை அவர் தான் கேட்கணும். ஒன்றா தான் சேர்ந்து பயணிச்சு. ஆமாம், உங்களுக்கு இன்று என்ன நிலையோ அதே தான் அவருக்கும். அவங்க அதோட அதிகமான இல்லை, உங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரா? உங்களோட கலந்து ஆலோசிக்கிறாரா? தெரியல. அது நான் பேசுகிறோம், 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அருள் உன்னுடைய நிலையை நீ முடிவு பண்ணு, சுதந்திரமாக முடிவு பண்ணுன்னு சொல்லிருக்காரு. அதில் ஒன்றும் என்னோட இதில் அந்த யாரும் உங்களை விலக்கி வச்சுட்டாங்க, எங்களை சேர்த்துக்க தயாரா இல்லைன்னு சொல்கிறீங்க. என்ன மட்டும் இல்லைங்க, ஐயா அவரோட யாருமே சேர்த்துக்க தயாரில்லை. ஐயா சும்மா நாம்கே வாஸ்தா ஒரு மீட்டிங் போட்டு விட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட பேட்டி மூலியமாக ஐயாவோட எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தாங்களோ அதான் எனக்கு சந்தோஷம். அருளை கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிட்டு, இது நான் வரல, என்னுடைய ஆதரவாளர்கள் வருவாங்கன்னா எல்லாத்தையும் பொறுப்பு வச்சுக்கங்கிறேன். உங்களால் புறக்கணிக்க விடுறோம். ஐயாவை நம்பி தானே வந்தோம். எனக்கு என்ன காரணம்னா, என்னை வச்சுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவருடைய மனநிலை நல்லா ரொம்ப பகச்சிக்கிட்டீங்களா? 37 வருஷம் ஏங்க நான் பகச்சிக்கிட்டேன். நான் என்ன பகச்சிக்கிட்டேன் உங்களுக்கு தெரியாதுண்ணா. 1.5 ஆண்டுகள் முன்பு சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் அவர் கூட தான் போகிறேன். மைக்கை தூக்கி எறிகிறாரு. ஆனால் அன்புமணி அவர்களோட தான் கூட போய் அவர் காரில் தான் நான் வெளியில் போகிறோம். அப்போ அதை பார்த்துட்டு தான், ஏம்பா நீயா போகிற, உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அழுகுறாரு. போகிறேன், கட்டி பிடிச்சி ஓன்னு கத்துறாரு. அந்த கண்ணீர் தான் எனக்கு அவருடைய காலில் என்ன உழுவு வச்சு. நான் கேட்குறேன், அந்த 1.5 ஆண்டுகள் முன்பு வரையிலே உங்களோட தான் இருந்தேன். உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுமில்ல, மனநிலை. நான் சொல்ல வேறு எதையும் சொல்ல, உங்கள் மனநிலை எனக்கு தெரியல. ஐயா எழுதி கொடுப்பாரு, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை நான் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு வரி விடாமல் படிக்கணும்.
அதுக்கே திட்டுவார். 10 சப்ஜெக்ட் கொடுத்தேன், 2 சப்ஜெக்ட் தான் சொல்லிருக்கிறேன், ஏன்னா மீடியம் சொல்லி சொல்லணும் பாரு. ஐயா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க, எங்களை மாதிரி தொண்டர்களையும் சேர்த்து விடணுமா இல்லையா? உங்களை சேர்க்காததுக்கு காரணம் கேட்டால் பாமக வட்டாரத்தில் இன்னும் சொல்லணும்னா, இன்றைய எந்த இளைஞர் அணிக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய திரு கணேஷ்குமார் சொன்னார், நீங்களோ திரு ஜி.கே. மணியோ துரோகிகள், உங்களால் தான் ஐயா தவறாக வழிநடத்தப்பட்டார் அப்படின்ற. நம்ம அன்பு தம்பி கணேஷ்குமாரோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரோட துரோகம் பண்ணிட்டு, அதான் அவர் துரோகிங்கிறாரு. அப்பா பிள்ளைய பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்தீங்க. ஏங்க அப்பா பிள்ளை பிரிச்சுக்க முடியுமா? எல்லாமே கணக்கு வழக்குங்க. கணக்கு வழக்கால பிரிஞ்சாங்க, கணக்கு வழக்கால சேர்ந்துட்டாங்க. துரோகிங்க இது. தம்பி அது தம்பி கணேஷ்குமாருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுங்க, ஐயாவுடைய கேரக்டர் முழுசாக தெரியும், சின்னவரை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். எல்லாமே கணக்கு வழக்கு பிரச்சனை. அருளுக்கும் ஜி.கே. மணிக்கும் என்ன இருக்குது? அது வந்து உணர்வு ரீதியாக நான் சொல்றது நீ கேட்கணும், அதெல்லாம் அது அது அப்படியே புக அப்படியே ஒரு மாதிரி பிம்பம் பார்த்தது. இளைஞரணி பொறுப்பு யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, அப்போதான் அந்த மைக் அப்படி தூக்கி அது வெளியில் வந்து செய்திங்க. அதுக்கு முன்னாடி 1000 இருக்குது. அதெல்லாம் தம்பி கணேஷ்குமாருக்கு தெரியும். நீ அப்படியே கேட்டதை சொல்லியிருப்பாரு. தனியாக ஆஃப் த கேமராவை சொல்லியிருக்கணும். கேமராவுக்கு முன்னாடி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. கேமரா ஆகும்போது என்ன பிரச்சனைப்பான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. தெரியும். உங்க 2 பேரை மட்டும் ஏத்துக்கல அப்படின்னாலே உங்களை துரோகியா பாக்குறாங்க அப்படின்றது ஏன் ஒன்று வச்சுங்க. அவரு அன்புமணி அவர் நினைச்சது என்ன தெரியுமா, நாங்கள் 2 பேரும் எம்எல்ஏவா இருக்கிறோம், நாங்கள் வந்துட்டோம்னா அவரு இன்ஆக்டிவ் ஆயிடுவார்னு நினைச்சார். இப்போ போனாவா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ஐயா கூட போகாமல் இருந்தோம்னா அவரால் செயல்படுத்திருக்க முடியாது. என்ன காரணம் உங்களுக்கு தெரியும், இதில் பூம்புகாரில் மிகப்பெரிய மாநாடு, சேலம் மாவட்டத்திலிருந்து மகளிர் மாநாடு, 350 வாகனங்களே நான் பெண்களை கூட்டிகிட்டு போகிறோம். 10,000 பெண்களுக்கு சீலை மஞ்சள் சிகப்பு சீருடையில் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். சேலத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம், மாநில பொதுக்குழு, பிரம்மாண்டமாக பொதுக்குழு. இது வரைக்கும் பாட்டாளி வரலாற்றில் நடக்காத மாதிரி 2 நாள் பொதுக்குழு பிரம்மாண்டமாக சேலம் மாவட்டத்தில் எல்லா ஹோட்டல்லையும் ரூம் போட்டு மாவட்ட வாரியாக அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு இந்த பிரதிநிதிகளை கலந்து வைக்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்வுலாம் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு கோபம் மேலே, மற்றபடி வேற ஒன்றும் கோபம் இல்லை. அவர் என்கிட்ட பணம் கொடுக்கல, அவர் யாரும் பணம் கொடுக்க மாட்டார், நாங்களும் அவரோட பணம் வாங்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை. பொதுவாக திரு அருள் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் எப்போவுமே அதிருப்தியில் இருப்பார். பாமக பாஜகவோட கூட்டணிக்கு போகணுன்றப்போ இவர் எடப்பாடியை போய் பார்த்துட்டு வந்தார், அப்போ அதுலேருந்து முரண்பட்டார். இன்னைக்கு பாமக ஒன்றா இருக்கலாம்னு நினைக்கிறப்போ இவர் என்ஆரை போய் பார்த்துட்டு வர்றாரு. அருள் ஏன் எப்பயுமே அதிருப்தியில் இருக்காரு? அருள் அதிருப்தியில் இல்லைங்க. நான் எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய வேதாக்கு. எப்படின்னா, அன்புமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாரு. அப்போ என் ஐயா கூப்பிட்டு நீ போயிட்டு எடப்பாடியார்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னார். ஐயா சொல்லி தான் நீங்கள் ஐயா சொல்லி தான் போனேன் சார். கடந்த 37 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ஐயாவுக்கு எதிராகவோ ஐயா சொல்லாமலோ நான் செய்ததே இல்லை. எடப்பாடியாரை போய் பார்த்தது கூட ஐயா சொல்லி தான் போய் பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் சந்திப்புக்கும் ஐயா தான் சொன்னார். 8 மணிக்கு வர சொல்ல போனால் ஐயா சொல்லி தான் போய் சொன்னோம். அந்த விடிய தான் அன்புமணியும் அவருடைய மனைவியும் போய் ஐயாவை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஒரு சூழலில் கூட்டணி அப்படியே பாஜகவோட போயிட்டீங்க. ஒருவேளை அந்த கூட்டணி உருவாயிருந்தா, நீங்கள் முயற்சி பண்ண அந்த கூட்டணி அன்னைக்கு உருவாயிருந்தா என்ன நடந்திருக்கும்? நாடாளுமன்ற தேர்தல் 15 எம்பி ஜெயிச்சிருப்போம், நாங்கள் பாட்டாளி 5 ஜெயிச்சிருப்பாங்க. உறுதியாக மத்திய சபை நம்ம வந்திருப்போம். ஒரு எம்பிக்காக போய் கெஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. அன்னைக்கு 4லேருந்து 5 சீட்டு நம்ம பாமக ஜெயிச்சிருக்கோம், மேல் சபையும் கிடச்சிருக்கோம், மத்திய மந்திரி சபையிலும் நாங்கள் பதவியேற்றோம். இந்த தேர்தலில் மருத்துவர் ராமதாஸும் அன்புமணியும் ஒன்றா இருந்திருந்தா ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இருவரும் ஒன்றாக இருந்திருந்தால், பிரிவு மட்டும் ஏற்படாமல் இருந்திருந்தால் 30லேருந்து 35 சீட் நாங்கள் வாங்கியிருப்போம். 30 ஏங்க வாங்கியிருக்கோமே நாங்கள். 30 சீட் பழைய வரலாறு எடுத்து பாருங்கள். 30 சீட் வாங்கியிருப்போம். 15 சீட்டு 10லேருந்து 15 சீட் ஜெயிச்சிருப்போம். நாங்கள் ஒரு முறை எப்படின்னா திமுக மாண்புமிகு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 18 சீட் நாங்கள் ஜெயித்தோம். 2006. ஆமாம், 18 சீட் ஜெயித்தோம். இந்த தேர்தலில் 15 சீட்டு உறுதியாக 10லேருந்து 15 சீட் ஜெயிச்சிருப்போம். 10லேருந்து 15 சீட் ஜெயிச்சிருந்தோம்னா எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன வந்திருக்கும்? நீங்கள் எம்எல்ஏ இருப்பீங்க, நான் மந்திரியாக இருப்பேன், துணை முதலமைச்சராக இருப்பாங்க எங்கள் அண்ணி சௌமியா. உறுதியாக நடந்திருக்கும். ஐயா என்னை விட்டுருக்க மாட்டார். என்ன கட்டாயம் சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாரு, என்னை மந்திரியாக ஆகியிருப்பார். துணை முதலமைச்சராக சௌமியா அவர்கள் இருந்திருப்பார்கள்.
இதை தான் நாங்கள் சொன்னோம். ஐயா கேட்கல. ஐயா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணாரா? பேசும் பேசினாரு, வாழ்த்துனாரு. நீ வந்து இங்கே அன்புமணியோட சேர்ந்து செயல்பட முடியாதுப்பா, நீ சேர்ந்து செயல்படாத, உன்னை விடமாட்டாங்க, நீ வெளியில் போகணும் ஐயா தான் சொன்னார். ஸோ ஐயாவே வந்து நீங்கள் வெளியில் இருக்க தான் நல்லது அப்படின்னு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட முடிவை தேடிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஐயாவே சொன்னார். ஐயாவே என்ன இந்த மாதிரிப்பா நீ இங்கே இருந்து செய்யணும்னா சொல்லு, நான் கேட்டு பார்க்குறேன், ஆனால் அது உனக்கு நல்லதில்லை, நல்லதில்லை, நலன் கருதி வெளியில் இருங்க, நீ எடுத்துக்க உன்னை வச்சுக்க மாட்டாங்க, நீ வெளியில் போப்பா, வேற கட்சிக்கு போ. ஐயா எப்படியா என் முழு ஆசீர்வாதம் கொண்டுன்னு நினச்சார். அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கலாமா? ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு அருள் வெளியே இருக்கிறார், நிச்சயம் வேற கட்சியில் சேருவார். நிச்சயமா ஐயா ஆசீர்வாதத்தோட. நாளைக்கு ஐயா போக வேண்டாம்னா நான் போக மாட்டேன், ஆனால் எனக்கு ஐயா ஆசீர்வாதம் பண்ணி காலில் விழுந்தேன், ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வைப்பா, நல்லா இருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இன்னொன்று சொல்லாமா? சொல்லுங்க. அருளை இயக்குகிறார் ஐயா. அருளை ஆண்டவனும் ஐயாவும் இயக்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் அன்புமணியை ஏத்துக்கிட்டாங்க. அன்புமணி தான் அப்படி யார் சொன்னது? அன்புமணி தானே எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஐயா ஏத்துக்கிட்டாரு. ஐயா இன்னும் ஐயா ஏற்றுக்கொண்டார். அவள் தான் சார் அரசியல் துறவரம் பூண்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இனி அவ்வளவுதான், பாமகன்னா அன்புமணி. காலம் பதில் சொல்லும். 4 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்கு சார். நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட கேட்பாங்க சார். அவங்க 4 எம்எல்ஏக்கள் இந்த அரசுக்கு தேவைப்படலாம். இவங்க போறது ரெடியாக தான் இருக்கிறாங்க. அப்படியா? அந்த கவர்மெண்ட் வச்சுக்க தயார் இல்லையா? இல்லை டிவிக்கு கவர்மெண்ட் இவங்க வச்சுக்க தயார் இல்லை. இல்லை இன்னும் இவங்க வந்து இவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. இவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வச்சுக்க தயார் இல்லைன்னு சொல்லிட்டு சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சொல்றாங்க. இல்லை அதை தாண்டி விசிகா இருக்கிறதுனால தான் இவங்க அங்கே போகலை அப்படின்னு தகவல் சொல்றாங்கல்ல. ஏன் மாணி தாக்கூர் ஒத்துக்கு வர இவங்க போகிறதுக்கு? காங்கிரஸ் ஒத்துக்குமா? காங்கிரஸ் ஒத்துக்குமா? காங்கிரஸை கடுமையாக திட்டார். பிஜேபி திட்ட சொல்லுறது இவர் திட்டார். காங்கிரஸ் சார் திட்டுறது வேற சார். இப்போ வந்து பிஜேபி கூட்டணியிலையும் பாமக இருந்திருக்கு, காங்கிரஸ் கூட்டணியிலையும் இருந்திருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கப்போ தானே மத்திய அமைச்சராக இருந்தார் அன்புமணி. அங்கே போகிறது என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க கேஸ் இல்லை, அவங்க போட்ட கேஸ் தானே நீ மாட்டி சுற்றிட்டு இருக்கிறாங்க பாவம். உங்களுடைய அடுத்த முடிவு அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னோடு இருக்கிற நம்முடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற முடிவாக தான் இருக்கும். நிறைய கேள்விகள் எங்களோட இணைந்து விட கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.